ஹாய், வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம காப்பு கட்டுறதுக்காக பூளைப்பூ, வேம்பு, ஆவாரம்பூ உடைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் காப்பு கட்டுறது என்னங்கிறது சிட்டியில் இருக்கிறவங்களுக்குமே தெரியுது. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கிராமப்புறங்களில் நம்ம செய்கிற நிறைய சடங்குகள் சிட்டியில் இருக்கிற இப்போது சந்ததியினருக்கு நிறைய என்னென்னே தெரியறதில்ல. ஒரு சிலர் என்னென்னு தெரியாமல் கூட செய்கிறாங்க. இந்த காப்பு கட்டுறது கூட அப்படித்தான். எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத தெரியாமல் நிறைய பேர் செஞ்சிகிட்டு இருக்கோம். ஸோ இது அந்த காலத்தில் ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறது, முதலுதவி பெட்டியாக வீட்டில் யூஸ் பண்ணதான் சொல்லுவாங்க. அதாவது பூளைப்பூ, சிறு பீளைப்பூ இருக்குது இல்லைங்க, இருங்க உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். தெரியுதுங்களா? இது சிறு பீளைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பீளை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொழப்பு அப்படின்னு சொல்லுவோம் வழக்கில், பேச்சு வழக்கில். இந்த சிறு பீளைப்பூ, வேப்பந்தலை, அப்புறம் ஆவாரம்பூ, ஆவாரஞ்செடி இருக்குல்லங்க, அதனோட பூவோடு சேர்த்து அந்த தலையும் வீட்டினுடைய தாழ்வாரத்தில் கட்டுவாங்க. அப்போலாம் இப்போவும் அப்படித்தான் கட்டுறோம். அதில் இந்த சிறுபீளைப்பூ பார்த்திங்கன்னா, சிறுநீரக கற்கள் இருக்குல்லங்க, அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் இந்த மாதிரி ஆங்கில மருத்துவங்கள்லாம் இல்லாத காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. சிறுநீரக கற்களை குணப்படுத்துறதுக்கு அது எப்படி உபயோகிக்கணும் அதெல்லாம் நம்ம டீப்பாக போக வேண்டாம். பட் அந்த காலத்தில் இந்த சிறு பீளைப்பூ சிறுநீரக கற்களை குணப்படுத்துறதுக்காக ஒரு மூலிகையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முக்கிய வேம்பு பார்த்திங்கன்னா, வேப்பந்தலை விஷமுறிவுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆவாரம்பூ ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பழமொழி. ஸோ இந்த 3 அற்புதமான மூலிகைகளையும் சேர்த்து வீட்டில் முதலுதவி பெட்டியாக, அதுவும் தாழ்வாரத்தில் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்ச ஒரு அமைப்பு தான். இப்போ இந்த காலத்தில் அது நம்ம எதுக்காக கட்டுறோங்கிறது தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டது. இது சரிங்களா? எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட்டு யோசித்து பார்த்தா அறிவியல் பூர்வமாக உண்மையாக தான் தெரியுது. நம்ம இன்னும் எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று ஆவாரம்பூ. அது இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா இங்கே நிறைய இருக்கும். பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு கட்டுறதுக்காக உடைக்கிறத விட வியாபாரத்துக்காக உடைக்கிறதாங்க நிறையா. எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுறாங்க. அதில் ஏகப்பட்டது பார்த்திங்கன்னா விற்கிறதே இல்லை. ஏன்னா பார்க்குறவங்களாம் விற்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு காலத்தில் அன்னன்னைக்கு ஒரு சிலருக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கும். அந்த மாதிரி மக்கள் இதை உடைச்சிட்டு போய் வியாபாரத்துக்கு விற்றுட்டு இருந்தாங்க. அதை வச்சு பொங்கல் கொண்டாடுறதோ அல்லது வாழ்க்கை வாழ்வாதாரத்திற்கோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சும்மா டைம் பாஸ்க்கெல்லாம் இது போனால் ஏதோ ஒரு செலவுக்காகுமே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சும்மா இருக்கிறவங்களாம் இதை உடைச்சி வியாபாரத்துக்கு கொண்டு போகிறதுனால யாருக்குமே அதிகமாக வியாபாரம் ஆகிறது இல்லைங்க. பக்கம் பக்கமாக கடை போட்டிருக்காங்களா, கடை வீதியில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த காப்பு கட்டுறதுக்கான பொருட்கள் போட்டு விற்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கமாகவே கடை வீதியிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 கடை இருக்க மாட்டிருக்குது. 50-60 பேர் விற்பாங்களாட்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே வியாபாரமாகிறது சிரமம் தானே. ஸோ பிரிஞ்சு போகும். பட் யாருக்குமே சரியான அளவுக்கு
பொருளாதாரம் கிடைச்ச மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் யார் வந்து வாழ்வாதாரமாக நினச்சி இதை செய்கிறாங்களோ அவங்க மட்டும் செஞ்சுட்டு, மற்றபடி டைம் பாஸ்க்காகவோ அல்லது போனால் நம்மளும் இது விற்றா ஒரு காசு கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காகவோ பண்ணுறவங்க பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்காவது முழுசாக வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஓகேங்களா? நல்லங்க. எங்கள் ஏரியாவில் இந்த ஆவாரம்பூ செடி வந்து நிறைய இருக்கும். நான் வீடியோலேயே கூட காட்டியிருக்கிறேன். ஆனால் இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான டைமில் இல்லை. இது தலை மட்டும்தான் இருக்குது. எல்லாம் உடச்சிட்டு போயிட்டாங்க வியாபாரத்துக்காக. ஸோ ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது. ஒரு ஆவாரம்பூ, ஒரு வேம்பு, ஒரு சிறுபு இலை வச்சோம்னா ஒரு காப்புக்கான ஒரு இதாகிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வீட்டில் கொஞ்சம் பூவோடு இருக்குது. இல்லைன்னா நான் தேடி பிடிச்சி பூ உடச்சிருப்பேன். அங்கே பாருங்கள், அந்த வேலிக்குள்ளே தாண்டி போனோம்னா இருக்குது பூ. ஸோ இது போதும் நம்மளுக்கு, வீட்டில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த காப்பு கட்டுறதை பற்றி உங்களுடைய பொன்னான கமெண்ட்ஸுகளை தட்டி விடுங்க. எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், சூரியன் பொங்கல், வாசப்பொங்கலாக சொல்லுவாங்களே, எல்லா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்ளலாம். ஓகேங்களா? டாட்டா, பாய் பாய்.